ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ரிக்ஸோன் ஒன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஆணி திருமஞ்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா தினமுமே அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கிறத பார்த்துருப்போம். ஆனால் நடராஜருக்குன்னு பார்த்திங்கன்னா வருஷத்தில் மொத்தமாக 6 நாள் வந்துட்டு அபிஷேகங்கள் நடக்கும். அது என்னென்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மார்கழி திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் சொல்லுவாங்க இல்லையா, அன்னைக்கு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இரண்டாவதாக மாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தசி திதி அன்னைக்கு பண்ணுவாங்க. மூணாவதாக பார்த்திங்கன்னா சித்திரை திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து ஆனி உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆவணி புரட்டாசி மாதங்களில் வர்ற வளர்பிறை சதுர்த்தசி திதி அன்னைக்கு பண்ணுவாங்க. பொதுவாக கோயில்களில் வந்துட்டு 6 கால பூஜை பண்ணுவாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் பார்த்துட்டு வருஷத்துக்கு 6 தடவை இந்த அபிஷேகம் பண்ணுறாங்க. இது பொதுவாக விசேஷ நாட்களில் வந்து கோயிலில் 6 கால பூஜைலாம் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. விடியற் கால பூஜை, காலசந்தி, உச்சிக்கால பூஜை, சாயரக்ஷை, ராக்கால பூஜை, அர்த்தஜாம பூஜை, இதெல்லாம் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ இது வந்து ஒரு நாளில் 6 தடவை வந்து கடவுளுக்கு நம்ம பண்ணுற பூஜை. ஆனால் இங்கே நடராஜருக்கு எதுக்காக ஒரு வருடத்தில் இந்த 6 அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதை வந்து மனிதர்களுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து தேவர்களுக்கு ஒரு வருடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஒரு வருடத்தில் இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா 6 கால பூஜை, அது வந்து இந்த ஒரு வருடத்தில் இந்த 6 கால பூஜையை வந்து பிரித்து இந்த 6 நாள் அபிஷேகமாக பண்ணுறாங்க சிறப்பாக. அது வந்து இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு ஆனி உத்திரம் நட்சத்திரம், அதாவது ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்றைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நாளைக்கு, அதாவது ஜூலை 1 மதியம் 12:30 மணிக்கு மேலே வந்து உத்திர நட்சத்திரம் பிறந்துடுது. இதில் 2ஆம் தேதி மதியம் 2:21 அளவில் வந்துட்டு உத்திர நட்சத்திரம் முடியுது. இதில் 2ஆம் தேதி தான் பெரும்பாலான கோயில்களில் வந்துட்டு இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க சிவன் கோயில்களுக்கு போயிட்டு அங்கே எந்த நேரத்தில் வந்து இந்த அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்டு அதில் தவறாமல் கலந்துக்கோங்க. ஸோ கடவுளை பார்க்க போகும்போது எப்போவுமே வெறுங்கையோடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது பொதுவாக நம்ம ஒரு உறவினர்கள் வீட்டுக்கு போகும்போதே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பழமோ ஒரு இனிப்போ ஏதாவது வாங்கிட்டு போவோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம கடவுளை பார்க்குறதுக்காக போகிறோம், அப்போ நம்ம வெறுங்கையோடு போகக்கூடாது. அதுவும் நடராஜர் வந்துட்டு அபிஷேக பிரியர் இல்லையா, அவருக்கு அவ்வளோ சிறப்பாக அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்க போகுதுன்னும் போது நம்ம அங்கே போய் நம்ம கண்குளிர பார்க்க போகிறோம். அப்போ அந்த அபிஷேக ஆராதனைகளுக்கு தேவையான பொருட்களை வந்து நம்ம வாங்கி கொடுக்கலாம். வாங்கி கொடுத்துட்டு அந்த அபிஷேகத்தை வந்து முழுமையாக பார்த்து நம்மளோட வேண்டுதல்களை வந்து அவர்கிட்ட வைக்கும்போது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து தவறாமல் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு பயன்பெறணும். ஒருவேளை கோயிலுக்கு போக முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இருந்தீங்க அப்படின்னாலும் வீட்டிலையே வந்து அந்த நேரத்தில் நம்ம சிவபெருமானை நினச்சி நம்ம வீட்டிலையே எளிமையாக பூஜைகள் பண்ணலாம். அவங்க மொத்தத்தில் யாருமே இந்த அற்புதமான நாளை வந்து தவற விட்டுடாதீங்க. இதே மாதிரி உபயோகமான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.